மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தற்பொழுது மாநாட்டு திடல்ல என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதே போல தாவேக மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுமே பேருந்துகளோட மேல் ஏறி நின்று அட்ராசிட்டியில ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையுமே நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதைத்தான் நம்ம தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தர்ஷினி டிராவல் வண்டியை மூவ் பண்ணுங்கண்ணே. அவர்கள் அந்த பேருந்தின் மீது ஏறி நின்று அபாயகரமான முறையில் கட்சியில் கொடிகளை பிடித்துக்கொண்டு உயர்த்தி அதனை அசைக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஆபத்தான ஒரு முறை. ஏற்கனவே கட்சி தலைமையும் இது தொடர்பாக ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். முன்னதாகவே கட்சி தலைமை இந்த மாநாட்டிற்கு வரும்பொழுது பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இராணுவ கட்டுப்பாடுடன் செல்லுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தியிருந்தாங்க. ஆனால் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படி இல்லையே. இதை எப்படி காவல்துறையினர் அங்க சீர் செய்து வருகிறார்கள்? என்ன நடக்கிறது? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையை அடுத்த பாரப்பட்டி பகுதியில் இன்று மாலை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வாகனத்தில் தொடர்ந்து குவிந்து வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது இந்த வாகனத்தில் வரும் தமிழக வெற்றி கழகத்தினர் அதாவது கட்சியின் அறிவுறுத்தலையும் மீறி அதாவது பாதுகாப்பான முறையில் செல்ல வேண்டும், யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என கட்சியின் தலைமை அறிவுறுத்தும் நிலையில் அதனை எல்லாம் தூசுத்தட்டு விதமாக தற்போது இந்த தொண்டர்கள் வாகனத்தில் அந்த தொண்டர்கள் இந்த வாகனத்தின் மீது ஏறி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கம்பத்தை உயர்த்தி பிடித்து அதாவது ஆட்டம் பாட்டத்துடன் அதே போன்று டிவிகே என்ற கோஷத்துடன் தற்போது ஆபத்தான முறையில் இந்த அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினரும் அவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பினாலும் கூட அதனை எல்லாம் அவர்கள் சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து இந்த பேருந்தின் மீது ஏறி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளை எடுத்துக்கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை இது போன்ற எந்த சம்பவங்களிலும் ஈடுபடக்கூடாது, பாதுகாப்பான முறையில் ராணுவ கட்டுப்பாடோடு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்த நிலையில் தற்போது இந்த பேருந்து மீது ஏறி ஆபத்தான முறையில் இவர்கள் அந்த நடனம் ஆடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை உயர்த்தி பிடித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே லட்சக்கணக்கானோர் அங்கு மாநாட்டு பந்தல்ல கூடியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரக்கூடியவர்கள் இது போன்ற அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுடைய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.